மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்தபோது பிரதமரிடம் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது பிரதமர் யார் என்றெல்லாம் அதிமுக பார்க்காது என காட்டமாக பேசியுள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிமுக மற்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் இடையே மோதல் வலுவடைந்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. அப்போது கூட கூட்டணி முறிவை அறிக்கையாக வெளியிட்டு அதனை KP முனுசாமி போன்ற தலைவர்கள்தான் படித்து காண்பித்தனர். ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக தலைவர்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து கூறாமல் தவிர்த்து வந்தார். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மத்தியில் ஆட்சி அமைத்த காங்கிரஸ், பாஜக என இரண்டு கட்சிகளையுமே கடுமையாக விமர்சித்தார். கூட்டணி முறிந்த போது பாஜக தலைவர்களை விமர்சிப்பதை தவிர்த்த எடப்பாடி பழனிசாமி தான் தற்போது கொந்தளித்துள்ளார். அதுவும் கட்சி, அரசு என எல்லாமே மக்களுக்காகத்தான் என கூறியுள்ளவர் பிரதமருக்காக எல்லாம் எதுவும் கிடையாது என்று அதிரடியாக பேசி அரசியல் அரங்கையே அதிர வைத்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. மேலும் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் தேவையானவற்றை பயன்படுத்திக் கொள்வதாகவும், தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்து என வரும்போது தங்களது குரலை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதாகவும் தன் ஆதங்கத்தையும் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தினார். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மாநில அரசுகள் கேட்கும் நிதியை ஒருபோதும் கொடுப்பதில்லை என்பதே கடந்த கால சரித்திரம் என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதியெல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை என சாடிய எடப்பாடி பழனிசாமி இனி அந்த நிலை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக, காங்கிரஸ் என இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டுள்ளதாகவும் விமர்சித்தார். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாற்றாந்தாய் மகளை போலதான், மாற்றாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அதிமுக மீதான அச்சம் காரணமாகவே திமுகவும் ஸ்டாலினும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக தற்போது வரை கூறி வருவதாகவும், ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே அதிமுகவின் விளக்கத்தை அளித்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக இனி ஜெட் வேகத்தில் பயணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷ் மற்றும் சுபாஷுடன் வரலாறு சுரேஷ்.